சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மாரியப்பன், துளசிமதி, நித்யஸ்ரீ, மனிஷா ஆகியோருக்கு ஊக்கத்தொகையாக மொத்தம் 5 கோடி ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கி முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய தடகள வீரர் மாரியப்பன், 2028 நடக்கவுள்ள பாரா ஒலிம்பிக்கில் கண்டிப்பாக தங்கம் வெல்வேன் என நம்பிக்கை தெரிவித்தார். பாரிஸில் கோல்டு அடிக்கணும்னு தான் நான் போயிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு சரியான எனக்கு ஒரு நாள் முன்னாடி ஃபீவர் ஆகிடுச்சு. அப்புறம் கிளைமேட் எனக்கு சரியாக செட் ஆகலை. அதனால் கோல்டு மிஸ் ஆகிடுச்சு. அதனால் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2028 லாஸ் ஏஞ்சல்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கோல்டு அடிச்சுட்டு வருவேன். நான் கோல்டு அடிக்கணும்னு சொல்லி நல்லா ட்ரைனிங்கு, கிளைமேட்டு எப்படி செட் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாடி எப்படி கண்டிஷனோட எப்படி ட்ரைனிங் பண்ணணும்னு நானும் என் கோச்சும் பிளான் பண்ணியிருக்கோம். சத்யநாராயணும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் 2028 கோல்டு அடிச்சுட்டு வருவேன். நான் சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு ப்ரைவேட் கிளப்லேயோ ஒரு அகாடமிலையோ போய் ட்ரைனிங் பண்ணல. முழுக்க நம்ம SDIT நம்ம கவர்மெண்ட் ஸ்டேடியமில் ப்ராக்டிஸ் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்குற சலுகைகள், அவங்க கொடுக்குற ஸ்கீம்ஸ் மூலமா பயனடைஞ்சு தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ இப்போது நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு தமிழ்நாடு ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க எங்ககிட்ட வேறு மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் சலுகைகள் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அடுத்த ஒலிம்பிக்கில் இன்னும் மெடல் அதிகமாக வரும் நம்ம தமிழ்நாட்டுக்கு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரத்தில் 2 மணி நேரத்திற்கு மேல் பரவலாக கனமழை பெய்தது. ஜிபி சாலை உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் முழங்கால் அளவு தேங்கிய நிலையில் கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் மழைநீர் வடிகாலில் ஏற்பட்ட அடைப்பை சரி செய்யும் பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டனர். பாடியில் சென்னை திருவள்ளூர் சாலையில் மரம் வேரோடு சாய்ந்ததால் சிறிது நேரம் போக்குவரத்து தடைப்பட்டது. இதையடுத்து மரக்கிளைகளை அகற்றி போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது. இதேபோல் பெரம்பூர் ரயில்வே கிராசிங் மற்றும் வியாசர்பாடி ஜீவா சுரங்கப்பாதைகளில் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு விழுப்புரம் மாவட்ட காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அக்டோபர் 27ஆம் தேதியன்று விக்கிரவாண்டி வி சாலையில் மாநாடு நடத்தப்படும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். இதனையடுத்து மாநாட்டிற்கு அனுமதி கோரி தாவேகா தரப்பில் விழுப்புரம் மாவட்ட காவல்துறையிடம் மனு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த 33 நிபந்தனைகளை மீண்டும் சுட்டிக்காட்டி காவல்துறை அனுமதி வழங்கியதாக கூறப்படுகிறது. மாநாடு நடைபெறும் நாளன்று போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்த கூடாது, மருத்துவ வசதியுடன் ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் மாநாட்டு திடலில் நிறுத்த வேண்டும், LED திரைகள், CCTV கேமராக்கள் பொருத்த வேண்டும் உட்பட 17 நிபந்தனைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என கூறி விக்கிரவாண்டி DSP நந்தகுமார் மாநாட்டிற்கு அனுமதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் அவர் மதுரை மத்திய சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்தார். தன் மீது பொய்யாக 17 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். என் மீது பொய்யாக கஞ்சா வழக்கு போடப்பட்டது, அவதூறாக காவல்துறையினரை பற்றி பேசியதாக 17 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. தமிழகம் முழுக்க நான் போலீஸ் வாகனத்தில் அலைக்கழிக்கப்பட்டேன். கோவை சிறையிலேயே எனது வலதுகரம் உடைத்து 3 இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. ஒவ்வொரு முறை காவல்துறை என்னை கஸ்டடி எடுக்கும் போதும் வெளியே வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசை எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது, திமுக அரசுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்பதை நிபந்தனையாக கூறினார்கள். நெல்லையில் இளைஞர் கொலை வழக்கில் ஒருவரை போலீசார் 24 மணி நேரத்தில் கைது செய்தனர். உடலில் காயங்களுடன் இளைஞர் சடலமாக கிடந்த நிலையில் அங்குள்ள CCTV கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் பதிவாகியிருந்த காட்சியை வைத்து மேலப்பாட்டத்தைச் சேர்ந்த செல்வியிடம் விசாரித்தனர். அதில் இறந்து கிடந்தவர் செல்வியின் மருமகனான மணிகண்டன் என்பது தெரிய வந்தது. மணிகண்டன் ஒருவரின் செல்போனை பிடுங்கி செல்வியிடம் கொடுத்ததை கண்டுபிடித்த போலீசார் செல்போன் எண்ணை வைத்து விசாரித்து கரந்தநேரியைச் சேர்ந்த முருகேசனிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதில் சம்பவத்தன்று மணிகண்டன் பெண் ஆசை காட்டி அழைத்துச் சென்று செல்போனை பிடுங்கி செல்வியிடம் கொடுத்தனுப்பியதாகவும், இதில் ஏற்பட்ட தகராறில் மணிகண்டனை அங்கு கிடந்த கட்டையால் தாக்கியதாகவும் முருகேசன் தெரிவித்தார்.
திருவள்ளூர் அரக்கோணம் மார்க்கமாக செல்ல வேண்டிய மின்சார ரயில்கள் மழை காரணமாக ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதிக்காளாகினர். சுமார் 2 மணி நேரம் அந்த வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து தடைப்பட்டது. நள்ளிரவு வரை ரயில்கள் நிறுத்தப்பட்டதால் உணவு மற்றும் கழிப்பிட வசதியின்றி பயணிகள் தவிப்பதாக கூறி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 9:40 வண்டி ஏறணும், மணி ஆகுது பார்த்தீங்களா, மணி 1:35 ஆகுது. இன்னும் வண்டி வந்து அந்த அண்ணன் ஷெட்டை தாண்டி வரல. ரீசன் சொல்கிறாங்க, அங்கே ட்ராக்ல தண்ணி இருக்குது, சிக்னல் கிளியர் ஆகலாம்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை, லேடிஸ் இருக்கிறாங்க. ஒரு அரக்கோணம் வண்டி ஃபாஸ்ட் லைனில் லூப் மாற்றி விட்டாங்க.